நீங்களும் இந்த மாதிரி ட்ரெண்டிங் போட்டோஸ் வந்து எடிட் பண்ணணுமா? சோ இது எப்படி எடிட் பண்றது அப்படிலாம் தெரியல அப்படின்னா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இத வந்து எப்படி எடிட் பண்றது? ப்ராம்ப்ட் எங்க எடுக்கிறது? ப்ராம்ப்ட்ட எப்படி வந்து பேஸ்ட் பண்ணி எப்படி இந்த மாதிரி சூப்பரான போட்டோஸ்லாம் கிரியேட் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இதுக்காக பார்த்தீங்கன்னா, Play Storeல அப்ளிகேஷன் அவைலபிளா இருக்கு. நம்ம அதில தான் வந்து அப்ளை பண்ண போறோம். சோ பெஸ்ட் நம்ம அந்த அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தரலாம். சோ ChatGPTல தான் நாம பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண போறோம். சோ நீங்க எல்லாம் கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க ChatGPTய. ஸோ ChatGPTய ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த பிளஸ் சிம்பல் ஒண்ணு வந்து குடுத்திருப்பாங்க. அந்த பிளஸ் சிம்பல கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு போட்டோ ஆப்ஷன் காட்டும். அந்த போட்டோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அந்த போட்டோ ஆப்ஷன கிளிக் பண்ணதுக்கு அப்புறம், நீங்க வந்து என்ன போட்டோ வந்து எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த போட்டோவ செலக்ட் பண்ணிக்கங்க. நான் இப்ப பார்த்தேன்னா, இந்த போட்டோ தான் எடிட் பண்ண போறேன். சோ அந்த போட்டோஸ செலக்ட் பண்ணிட்டேன். கீழ பார்த்தீங்கன்னா டன்ன்னு சொல்லி கேட்கும். அத வந்து குடுத்துக்காங்க. அத குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராம்ப்ட் தேவை. சோ அந்த ப்ராம்ப்ட் எங்க எடுக்கிறது அப்படின்னு தெரியலனா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து குடுத்திருப்பேன். அப்படி இல்லைன்னா நான் டெக்ஸ்ட்டாவே வந்து போட்டிருப்பேன். அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. சோ இப்ப நான் வந்து அந்த ப்ராம்ப்ட் வந்து இதுல வந்து என்டர் பண்றேன். ப்ராம்ப்ட் என்டர் பண்ணிட்டனா, நீங்க போட்டோ பாத்தீங்களா, போட்டோஸ் ஃபேஸ் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்துக்காங்க. சோ நீங்க ரொம்ப தூரமா இருந்து எடுத்தீங்களா, உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து அக்யூரேட்டா வராது. சோ எந்த அளவுக்கு ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஜூம்ல இருக்கோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேஸ் வந்து எதுவும் சேஞ்ச் ஆகாம அக்யூரேட்டா அப்படியே வரும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ப்ராம்ப்ட் வந்து என்டர் பண்ணிட்டோமா, ஜஸ்ட் நான் வந்து அந்த ஏரோ மார்க் இருக்கும். அத வந்து குடுத்துட்டேன். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா போட்டோ வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கும். இந்த ChatGPTல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் பாத்தீங்கன்னா 10 போட்டோஸ் வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல நம்மளால எடிட் பண்ண முடியாது. நீங்க வேற இமெயில் ஐடியில தான் எடிட் பண்ற மாதிரி இருக்கும். நாளைக்கு அதே டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் ஒரு 10 போட்டோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு அன்லிமிட்டட்லாம் இல்ல. ஆனா நீங்க 10 போட்டோலயே நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லாமே முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்க செக் பண்ணி பாருங்க. அருமையா இருக்கும். சோ அந்த போட்டோ நான் உங்களுக்கு அவுட்புட்ட வந்து காட்டுறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்க. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா போட்டோ வந்து ரெடி ஆயிருச்சு. நீங்களே பாத்துட்டு இருக்கீங்களா? எவ்வளவு குவாலிட்டியா, எவ்வளவு தெளிவா வந்திருக்குன்னு. சோ அந்த போட்டோல இருக்கிற மாதிரி அக்யூரேட்டா சேம் ஃபேஸ் பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. எதுவுமே சேஞ்ச் ஆகல. நான் அந்த போட்டோவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். சோ நீங்க வந்து போட்டோ வந்து அப்லோட் பண்ணக்கல. எந்த மாதிரி போட்டோ அப்லோட் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி கிளாரிட்டியா இல்லைனாலுமே பரவாயில்ல. உங்க ஃபேஸ் வந்து நல்லா தெரியிற மாதிரி இருக்கணும். சோ அப்படி தெரியிற மாதிரி இருந்தாலே போதும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபேஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாம குவாலிட்டி பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். சோ இந்த மாதிரி தான் நாம வந்து ப்ராம்ப்ட வச்சு எடிட் பண்ண போறோம். நீங்க இதை வந்து இன்ஸ்டாகிராம்ல போடக்கல வந்து சாங் வந்து ஆட் பண்ணிக்காங்க. நீங்க சாங் ஆட் பண்றது பாத்தீங்களா, இங்க கீழே பாத்தீங்கன்னா பவளமல்லி சாங் இருக்கும். சோ இது பாத்தீங்கன்னா பவளமல்லி சாங் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்க வேற சாங் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு அக்யூரேட்டா யாரும் செக் பண்ண மாட்டாங்க. நீங்க அப்படி யூஸ் பண்ணிக்காங்க. இது எப்படி டவுன்லோட் பண்றதுன்னா, மேல பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் சேவ்னு சொல்லி. அந்த சேவ்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போட்டோ பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஹை குவாலிட்டில இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறவாங்க. சோ இந்த வெப்சைட்ல விட்டு வெளியே வந்துட்டேன். இப்ப பாருங்க அந்த போட்டோஸை நான் இப்ப காட்டுறேன். சோ எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு நீங்களே இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. நான் ஜூம் கூட பண்றேன் பாருங்க. இந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம வந்து பாய்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, கேர்ள்ஸுக்குமே நம்ம பாத்தீங்கன்னா போட்டோஸ் வந்து சூப்பரா வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்களே பாத்துட்டு இருக்கீங்க கேர்ள்ஸுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ உங்க கிட்ட இருக்க உங்க லவ்வரா இருக்கட்டும், உங்க சிஸ்டரா இருக்கட்டும், இந்த மாதிரி எடிட் பண்ணி கொடுங்க. அவங்க சூப்பரா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க.